ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் நீ இருக்கக்கூடிய இந்த நிலைமை தான் உனக்கு நிரந்தரம்னு நினைக்காத. இதுதான் உன் வாழ்க்கைக்கான முடிவுன்னு நினச்சும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே ஒரு நாளை விட இன்னொரு நாள் சிறப்பானதாக தான் இருக்கும். இன்றைய நாளை விட மிகச் சிறந்த நாள் உன்னை நோக்கி வரப்போகுது. உன் வாழ்க்கையை மிக அழகானதாக மாற்றப் போகுது. நீ எதை நினச்சும் மனசை கஷ்டப்படுத்தி கொண்டே வாழாதே. நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுறேன். நீ நினச்சதையெல்லாம் நடத்தி காட்டி நீ தொட்டதையெல்லாம் துலங்கச் செய்வேன் என சொல்வதற்காக தான் உன்னை நாடி தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன், நீ ஒருபோதும் மன தைரியத்தை இழக்காதே. உன் வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும். உன் ஆசைகளையெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து உங்களுடைய எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தி மனசளவில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சேர்த்து வைத்த நல்ல விஷயங்களும் நல்ல குணங்களும் சேர்ந்து அதற்குரிய பலனை இப்போது உன் வாழ்வில் கொடுக்க போகுது. கஷ்டங்களும் துன்பங்களும் வருதே நினச்சி தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. எது வந்தாலும் எல்லாமே உன் தீவினையின் பயனாக தான் உன்னை நாடி வந்தது. இப்போது அது அத்தனையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே யாருமே உன்னை குறை சொல்லி பேச மாட்டாங்க. அப்படி குறை சொன்னாலும் நீ தேவையில்லாமல் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காம அவங்க மனசு போல நினச்சிக்கட்டும், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறேன்னு நினச்சி நகர்ந்து போய்விடுவது தான் உனக்கு நல்லது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராட தயாராக என் தங்கமே. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே நீ முழுசா நம்புனா போதும். உனக்காக நான் இருப்பேன். உன் மனவேதனைகள் அனைத்தையும் உன்னிடமிருந்து நான் துரத்தி மறையச் செய்வேன். நீ நினைக்கிற எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே என் செல்லமே. உன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினச்சி எதிர்காலத்தில் என்னாகுமோ நினச்சி பயந்து இந்த தற்போதைய வாழ்நாளை வாழ மறக்காதே. என்னை தஞ்சமடைந்து விட்ட உன் வாழ்வில் இனி உனக்கான நல்லதெல்லாம் நடக்கத்தான் போகுது. என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லா வெற்றிகளையும் உன் வாழ்வில் வரவழைப்பேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மாறப்போகுது. உனக்கென யாருமே இல்லை. உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. துணைக்கு உதவும் ஒருவரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் தூக்கி போட்டுவிடு. உனது பயமெல்லாவற்றையும் போக்கி நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிப்பேன். நேர்மையான மனசோடு இருக்கிற உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் 1000 துன்பங்கள் வருகிறதே என யோசிக்கிறாயா? ஆனால் உன்னுடைய நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல பரிசை பொக்கிசமாக கொடுக்கவும் போகிறேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு அமைதியோடு இரு என் செல்லமே. போனது போகட்டும்னு போன விஷயங்களை விட்டுடு. அதை பற்றி கவலையே படாத. அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் கர்மாக்கள் எல்லாம் என்னவென்பதை நீ அறிவாயா? கர்மானா என்னன்னு கேட்டினா, அது ஒரு குப்பை பொறுக்கி போலதான். நீ போடுகிற குப்பைகளை எல்லாம் உன் கர்மா உன் பின்னாலேயே வந்து பொறுக்கி எடுத்து கைகளில் வச்சுக்கும். அதுக்கு பிறகு சரியான சமயத்தில் அந்த குப்பை சுமையை உன் தலை மீது வைத்து அழகு பார்ப்பவர்தான் அந்த கர்மா. இதிலிருந்து யாருமே தப்பிக்கவும் முடியாது, ஓடிப்போகவும் முடியாது, ஒளிந்து மறையவும் முடியாது. நீ போடுற குப்பைகள் மனம் தரும் மலர்களாக இருந்ததுன்னா அது உன் தலையில் ஏறும்போது உனக்கான ஆசீர்வாதங்களாக மாறும். நீ போடும் குப்பையானது கெட்ட விஷயங்களாகவும் கெட்ட செயல்களாகவும் பொய் பேசுவதாகவும் பழி வாங்குவதாகவும் திருடு எண்ணம் கொண்டவதாகவும் இருந்தால் அது உன் தலை மீது ஏறும்போது பாரம் அதிகமாகி அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் அமுக்கிவிடும் என் செல்லமே. இப்போது புரியுதா? நீ செய்கிற செயல்கள்தான் குப்பைகளாக மாறி உன் தலையில் ஏறி வந்து அமரும். அது மலர் குப்பையாகவும் இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையை மாற்றுகிற குப்பையாகவும் இருக்கலாம் என்பதை புரிந்து உன் செயல்களை சரியானதாக அமைச்சுக்கோ. ஒருத்தர் மீது அன்பு வைக்கிறோம்னா அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு காரணத்தோடையோ தேவைக்காகவோ யாரிடமும் அன்பு வைக்காதே. இன்பமோ துன்பமோ உனக்காக உன் கூட யார் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு யோசிச்சு வைக்க பழகு. நீ எடுக்கும் முடிவுகள் தவறாக போகுதே நினச்சி வருந்தாதே என் செல்லமே. சில நேரங்களில் உன்னுடைய முடிவுகள் தவறி போயிருக்கலாம்.
ஆனால் உனக்கும் உன் சிந்தனைக்கும் துணையாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். இனி நடக்கப் போறதெல்லாம் பாரு. நான் உன் கூட இருக்கும்போது உன்னை பிடித்திருக்கிற அனைத்து தடைகளும் துன்பங்களும் எப்படி உன்னை விட்டு விலகி போகாமல் இருக்கும்? உன் வாழ்வில் நடப்பதை தடுப்பவர் யாருமின்றி உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி நீ மகிழ்ச்சியான பாதையில் திளைக்கும்படி செய்யப் போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் எல்லாமே அழகாக மாறும். தேவையில்லாமல் நீ மனம் உடைஞ்சு போகாத. உடைஞ்சு போன உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் வந்துட்டேன். உன் கரங்களை இறுக பற்றி கொண்டிருக்கும் நானே உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அற்புதமானதாக மாற்றப் போகிறேன். உன் குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக இரு என் செல்லமே. உன் எண்ணத்தையும் உன்னுடைய வாழ்க்கையையும் பலவீனமாக்க என்ன நிகழ்வு நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் எண்ணத்திலும் செயலிலும் சொல்லிலும் நீ உறுதியாக இருந்தால், தன்னம்பிக்கையோடு அதை அடைவதற்கான வேலைகளை செய்தால் உனக்கு உற்ற துணையாய் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ நடந்து போகிற பாதையில் கத்தியே இருந்தாலும் துணிந்து அதன் மீது கால்வை. ஒரு விஷயத்தில் போராடிதான் பெற வேண்டும் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடி என் செல்லமே. காலம் உன் கைகளில் வந்து சேரும்படியும் வெற்றி உன் காலடியில் வந்து விழுகும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஏன்தான் இந்த வாழ்க்கையை வாழணுமோ, இந்த வாழ்க்கையே வேண்டாம் என எதிர்மறை எண்ணங்களோடு நீ யோசிக்காதே. வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை இனிமேதான் நீ படிக்க போற. இதுவரை நீ அடைந்திராத இன்பமும் அளவில்லாத மகிழ்ச்சியும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறு என் செல்லமே. பல மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்வில் வரப்போகுது. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியம் எதுவுமே நடக்கலன்னு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உனக்கான நல்லதெல்லாம் கைகூடி வரும்படி இந்த வராகி அம்மா அற்புதங்களை செய்து முடித்து விட்டேன். இத்தனை நாள் காத்திருந்த நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. இனி நடக்கும் அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல போய் வாழணும்னு நினைக்கிறத விட நீ இருக்கிற இடத்த சந்தோஷமானதாக மாற்றிக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயம் மனநிறைவோடதாக இருக்கும். உன் வாழ்வின் முடிவை பற்றி நீ ஒருபோதும் பயப்படாதே. முதல்ல நல்ல முயற்சி செய்யணும்னு முடிவெடு. முடிவு நிச்சயம் உனக்கு சரியானதாகவே இருக்கும். முயற்சி மட்டும்தான் உன் கைகளில் என் செல்லமே. முயற்சி நீ சரியாக செஞ்சினா முடிவு தானாகவே உனக்கானதாக வந்து சேரும். எது சரின்னு உன் மனசுக்கு தோணுதோ அதையே செய்ய ஆரம்பி. ஏன்னா எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் உன்னை விமர்சிக்கத்தானே செய்வார்கள். நீ ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவாய், செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவாய். குறை சொல்பவர்கள் நீ என்ன செஞ்சாலும் உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதையும் பெரிதாய் நினைக்காதே. இன்று நீ கஷ்டப்படுறது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தானே. உனக்காக உன் வாழ்க்கையை தயார் செய்து கொண்டிருக்கும் நான் சொல்கிறேன். பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம்னு போன எதுவுமே திரும்ப வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபங்களையும் சண்டைகளையும் தவிர்த்து விட்டு அன்பாக மகிழ்ச்சியாக பேசி உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ ஆரம்பி. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. நீயும் வாழு, மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ விடு. என் மேலே உனக்கு பரிபூரணமான நம்பிக்கை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். என்னை நீ நம்பும்போது என்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லைங்கிறத உனக்கு நான் நிரூபித்து காட்ட தான் போகிறேன். எக்காரணம் கொண்டும் நீ என் மேலே சந்தேகப்படாத. ஏன்னா உன் மனசில் ஒரு மூலையில் இது நடக்குமா நடக்காதா, இந்த வராகி அம்மா உண்மையிலே நமக்கு செஞ்சு தருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சிறு அவநம்பிக்கை இருந்தாலும் நீ நினைத்தது நடக்காமல் போய்விடும். என்னை வணங்கியும் உனக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அதனால தான் சொல்கிறேன், உன் முழு நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை தூக்கி போடு. எது வந்தாலும் கலங்காதே. நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராமல் உன்னை முன்னின்று நானே காப்பாற்றி கரை சேர்ப்பேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்ட நான் உனக்கான வெற்றி காலத்தையும் உருவாக்கி விட்டேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.